புத்தகங்கள், நீங்கள் கைகளில் ஏந்தியிருக்கும் கனவுகள். ஓர் புத்தகத்தின் அறிமுகமாய் காகித காதல். காகித காதல். Learn to say no. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒண்ணா இருக்கும் இல்லையா? ஆனா அதை கடைபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த விகிதமா தான் இருக்கு. யாராச்சும் நம்மகிட்ட இதை கொஞ்சம் செஞ்சு தாரீங்களான்னு கேட்டா உடனே இல்லைன்னு சொல்ல முடியாம நம்ம வேலையை விட்டுட்டு ஓகேன்னு சொல்லி செய்வோம். ஒரு உதவி செய்யறது தப்புன்னு இதுக்கு சொல்ல வரல. ஆனா எல்லா நேரமும் எஸ் சொல்லிட்டு இருக்குது நாளடைவுல உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் துயரம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சோ இதுக்கான சொல்யூஷன் அமைந்த புத்தகம் தான் பவுண்டரிஸ்ன்னு சொல்லி டாக்டர் ஹென்ரி கிளவுட் மற்றும் ஜான் டவுன்சன் எழுதி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மனதுல கேள்விகளுக்கான பதிலா பல தீர்வுகளை சொல்லியிருப்பாங்க. உதாரணமா நம்ம இருக்க இந்த மாய டிஜிட்டல் உலகில வர பிரச்சனைகளுக்கு எப்படி எல்லை வகுக்கிறதா இருக்கட்டும் சரி, நம்ம இப்படி எல்லைகள் வகுக்கிறது மூலமா நம்மள சுயநலம்னு யாரும் சொல்லிடுவாங்களோ என்று வர கேள்விகளுக்கும் சரி, நோ என்ற பதில் எதற்காக சொல்லுறோம், எந்த காரணத்துக்காக சொல்லுறோம்னு அழகா எடுத்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் தமிழ்லையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக எல்லைகள்ன்ற தலைப்போடு இருக்கு. சோ இனிமே எல்லாரும் கேட்கிறாங்கன்றதுக்காக எஸ் சொல்லாம உங்களுடைய எல்லைகள் என்னன்னு புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகா கொண்டு போங்க. கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்க. காகித காதல். காகித காதல்.